ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேபுலஸ் செஃப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஈஸியான சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு டீ டைம் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்ரீலங்கன் ஸ்டைல் ஜப்பான் குண்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஒரு டேஸ்டியான ரெசிபிங்க, சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். இந்த லாக்டவுன் சீசனில் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டிலையே ஒரு ஈஸியான டேஸ்டியான டீ டைம் ஸ்நாக் வீட்டிலே பண்ணிடலாங்க. வாங்க இந்த ஜப்பான் குண்டுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட் பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்துக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம். 3 பழுத்த வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு தேங்காயை நல்லா திருவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைதா மாவை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த ஏலக்காய் தூள் இந்த டிஷ்ஷுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/4 கிலோ அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த தேங்காய் திருவலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த வாழைப்பழத்தை தோல் உரித்து இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம வாழைப்பழத்தை மேஷ் பண்ணியாச்சு. இப்போது இந்த வாழைப்பழத்தையும் நம்ம இந்த மாவுலேயே சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாவெல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த வாழைப்பழத்தை இந்த மாவில் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கெட்டியான தோசை மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு கலந்து விட்டுக்கணும். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சர்க்கரை எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு வடை சட்டியில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த மாவை எண்ணெயில் சேர்த்து பொரிச்சுக்கோங்க. எண்ணெயில் போட்டதுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாவு நல்லா உப்பி நல்லா அப்படி பாலாக வருங்க. நல்லா வேகட்டும். நல்ல ஒரு பொன்னிறமாக செவந்து வந்ததும் பாருங்கள், நம்ம மாவு நல்லா உப்பி வந்திருக்கு. நல்லா செவந்து வந்ததும் நம்ம அந்த எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா மாவையுமே போட்டு நம்ம ஜப்பான் குண்டை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இதுதான் பர்ஃபெக்ட் கலர். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததும் நம்ம ஜப்பான் குண்டை எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ஸ்ரீலங்கன் ஸ்டைல் ஜப்பான் குண்டு ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேபுலஸ் செஃப்புக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன்.